ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இந்த மோட்ரு வந்து வேலை பார்த்துருந்தோம். என்னென்ன வேலைன்னு கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மோட்ரு வேலை பார்த்துட்டு இறக்கணும், மோட்ரு வந்து ஓடலை. அதனால் திரும்ப என்னடான்னு மேலே இழுத்து பார்த்தோம். பாருங்கள், ஒரே ஒரு நைட்டு மட்டும்தான் மோட்ரு கீழே இருந்துச்சு. பெயிண்ட் அடித்த மோட்ரு உடனே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அந்தளவுக்கு கீழே வந்து சேர் இருக்குது. சரி, இந்த மோட்டரில் என்ன பிரச்சனைங்கிறத பார்க்கலாம். முதல்ல நாங்கள் மேலே தூக்கிட்டு ஓசை கழட்டிட்டு மோட்ரு வந்து சுற்றுதான்னு பார்த்தோம். மோட்ரு வந்து சுற்றலை. அதனால் என்ன பண்ணிட்டோம், பம்பை வந்து கழட்டிடலாம். முன்னாடி பம்பை கழட்டிட்டு என்ன பிரச்சனைங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு பம்பை வந்து கழட்டினோம். பம்பை கழட்டிட்டு சுற்றுதா இல்லையான்னு பார்க்கலான்னு பார்த்தோம். இது வந்து புஷ்ஷு வேலை செஞ்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் அலுமினிய ரோட்டர் இருந்துச்சு. அலுமினிய ரோட்டரை வந்து காப்பர் ரோட்டராக மாற்றிட்டோம். மாற்றிட்டு வைண்டிங்கும் பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் வைண்டிங்கு டோட்டலாக மோட்ரு பாடியை தவிர மற்ற எல்லாமே புதுசு தான். அந்த மாதிரி வச்சுக்கிங்க. அந்தளவுக்கு ஃபுல்லாக வேலை பார்த்துருக்கோம். வேலை பார்த்துட்டு இறக்கி விட்டு என்னடா அப்படி ஓடலேன்னு சொல்லிட்டு பார்த்தோம். என்ன பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி கழட்டி பார்த்தோம். இது என்ன ஆகிடுச்சின்னா, நாங்கள் ஸ்பேர் மோட்ரு போட்டு விட்டுருந்ததுனால உடனே வந்து மாற்ற போல் கொஞ்சம் வேலை இருந்ததுனால உடனே போக முடியல. அதனால் வேலை செஞ்சு முடித்து ஒரு 10 நாள் பக்கம் கடையிலே இருந்துச்சு மோட்ரு. அது என்ன ஆகிடுச்சின்னா, நாங்கள் பாருங்கள், இது ரோட்டர் வந்து சுற்றுது. அது என்ன ஆகிடுச்சின்னா, நாங்கள் 10 நாளாக கடையில் அப்படியே வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றி ஓட்டி பார்த்ததில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் துரு ஏறிடுச்சு. இது வந்து மோட்ரு வந்து ரொம்ப இம்ப்ளர் வந்து சுகராக இருக்கும், துரு ஏறவும் டக்குன்னு பிடிச்சிக்கிச்சு. நாங்களும் வந்து சரி இப்போ தானே வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓட்டி பார்க்காம, மேலே ஓட்டி பார்க்காம மோட்ரு வந்து கீழே இறக்கிட்டோம். அதுதான் இப்போ எங்களுக்கு பெரிய வேலையாகிடுச்சு. திரும்ப இழுக்க வேண்டியதாகிடுச்சு. இறக்கி விட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பம்பட்டை வந்து எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். எதுக்காகனா, பம்பு வந்து இம்ப்ளர் விட்டு கொஞ்சம் விலகி நிற்கும். கொஞ்சம் கேப்பு கிடச்சிது அப்படின்னா, இப்போ மோட்ரு வந்து காட்டு கண்டினியூவாக தண்ணி இறைப்பாங்கன்னு சொல்ல முடியாது, நிப்பாட்டி போடுவாங்க. அந்த மாதிரி டைமில் பிடிக்காமல் இருக்கட்டுங்கிறதுக்காக மோட்ரு வந்து ஆல்ரெடி அட்டை வச்சுருந்துருப்பாங்க போல இருக்குது. அதை கவனிக்காமல் விட்டதுனால வைக்காமல் விட்டுட்டாங்க. அதனால் இப்போ திரும்பவும் பம்பு வச்சு அட்டை வச்சு கொஞ்சம் கேப் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வராமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்திங்கன்னா, தண்ணிக்குள்ளே மேக்ஸிமம் அந்த பிரச்சனை வராது. ஏன் வெளியில் வந்தது அப்படின்னா, தண்ணி ஊற்றிட்டு ஈர காற்று இருக்குங்கள, தண்ணியிலே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல துரு வந்து அந்தளவுக்கு ஏறாமல் இருக்கும். நம்ம தண்ணி வந்து அந்த இடத்துல ஓட்டி பார்த்ததும் குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து காற்றடிக்கிறதுனாலையும் அந்த ஈரப்பதம் பட்டதுனாலையும் இரும்பு வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். இது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, நீங்கள் தண்ணிக்குள்ளேருந்து மோட்ரு போல்ட்டு கழட்டுறீங்கல்ல, இல்லைனா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 2 நாள் ஒரு இரும்பு போல்ட்டை வந்து தண்ணியில் போட்டுட்டு நட்டு மாட்டி போட்டுருங்க. போட்டுட்டு எடுத்து கழட்டி பாருங்கள். 2 நாள் கழிச்சு அந்த நட்டை வந்து கழட்ட முடியும். அதே நீங்கள் தண்ணியில் போட்ட போல்ட்டை வெளியில் ஒரு நாள் வச்சுருந்தா அடுத்த நாள் கழட்டினீங்கன்னா கழட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த இதில் வந்து துரு ஏறி இந்த மாதிரி பிரச்சனை வச்சிருச்சு. இப்போ இதுக்காக பம்ப் அட்டையை வெட்டி வச்சுட்டோம் அளவு கரெக்டாக. இப்போ மோட்டரை மாட்டிட்டு ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இறக்குவோம். இது வந்து அக்வாடெக்ஸ் மோட்ரு 3 HP. இதே நல்ல வேலை 3 HPயாக போயிடுச்சு. ஒரு வேளை 5 HPலாம் இருந்ததுன்னா திரும்ப இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். இப்போ இம்ப்ளரில் காட்டுறேன் பார்த்தீங்களா காடி, இந்த காடி வந்து இதில் வந்து அந்த உள்ளுக்கு கேப் தெரியுது பாருங்கள், இந்த கேப்புக்குள்ளே வந்து ஓடும். இந்த கேப்புக்குள்ளே வந்து சொல்லப்போனால் அது வந்து சுகராக ஒரு mm 2 mm டிஃப்ரெண்ட்லேயே ஓடும். மிஞ்சி போனால் 5 mmக்கும் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஏறுறது குறையும். இப்போ அது வந்து இடிக்காமல் முன்னாடி நவுத்துறதுக்காக தான் இப்போ லைட்டாக ஒரு வெளியில் இழுக்கிறதுக்காக தான் இப்போ வந்து பம்பட்டை வச்சுருக்கேன். இப்போ இந்த பம்பட்டை வச்சு நல்லா க்ரீஸ் வச்சு ஓட்டை போடல. இப்போ நான் க்ரீஸ் வச்சு முதல்ல பம்பட்டை அதில் வச்சுட்டு ஸ்பேனர் வச்சு அடித்து ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை போட்டுட்டு பம்பை வந்து மாட்டிடலாம். இப்போ வந்து இறக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். நாங்கள் 2 பேர் இறக்கிடுவோம். இறக்குறதுலாம் பிரச்சனை இல்லை, இழுக்கிறது தான் கஷ்டம். ஸோ இப்போ பிரச்சனை இல்லை. இதில் என்னென்னா, இந்த பக்கம் இறங்குற இடத்துல படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டில் போய் உட்காராமல் நாங்கள் இறக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட்டு இறக்குற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் பார்த்து என்ன, அந்த பக்கம் இழுத்து பிடிக்க 2 ஆள் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஆள் தான் இழுத்து பிடிச்சாங்க. இருந்தாலும் நாங்கள் இறக்கிட்டோம் மோட்டரை.
இப்போ வந்து பம்பை வந்து மாட்டிட்டு போல்ட்டு நல்லா டைட் வச்சிடலாம். ஓப்பன் ஹோல் மோட்ரு பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கல்ல, இந்த அளவுக்கு சேர் இருக்கிறதுக்கே மோட்ரு வந்து சூடு ஏறும். நீங்கள் ஃபுல் மோட்டரும் வந்து சேத்துல உட்காந்துருந்தது அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து வைண்டிங்கே வந்து பிடிச்சிக்கும். அதனால் நீங்கள் வந்து சேர் இருக்கா என்னன்றதை செக் பண்ணிவிட்டு உங்கள் கேணிக்கு பக்கமாக நிழல் இருந்துச்சு அப்படின்னா மோட்டரை கொஞ்சம் தூக்கி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மோட்ரு கொஞ்சம் ஏதாவது கீழே சுற்றுப்பார் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் தூக்கி வச்சுக்கலாம். ரெண்டாவது கீழே சேர் இருக்குது, டயர் கட்டி இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் டயர் கட்டி இறக்கி விட்றாங்க. நீங்கள் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் திரும்ப இழுக்கும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் டயர் கட்டி இறக்கும் போது மோட்ரு போய் கீழே அடியில் டயரில் உட்காருதுங்களா, உட்காரும் போது என்ன ஆகும்னா கேணியில் இருக்க சேர் ஃபுல்லாக அந்த டயரு உள்பக்கமாக ஏறிக்கும். உள்பக்கமாக ஏறும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் திரும்ப இழுக்கும் போது அது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துங்க. மோட்டரே வந்து நம்ம இழுக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது நீங்கள் டயர் கழட்டி விட்டு உள்ளுக்கு ஃபுல்லாக சேர் ஏறி இருந்தது அப்படின்னா அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப வெயிட்டாக இருக்கும்ல. அதனால் தயவு செஞ்சு யாரும் சொல்கிறாங்க டயரை கட்டி இறக்கிறாதீங்க, பின்னாடி உங்களுக்கு இழுக்கிறது தான் சிரமம். இப்போ வேலை முடிஞ்சு மோட்டர் வந்து ஓட்டி பார்க்கலாம். அந்த பம்பில் எதுக்காக தண்ணி ஊற்றி ஓட்டி பார்க்குறோன்னா, நீங்களும் சப்போஸ் யாராவது மோட்டர் பிரச்சனையாக என்னன்னு மேலே வச்சு ஓட்டி பார்க்குற மாதிரி தான் தண்ணி ஊற்றி ஓட்டி பாருங்கள். ஏன்னா இம்ப்ளரில் ஆயில் செல் வந்து போயிடும் ஹீட் ஆகி. அதனால் மோட்ரு எப்போ ஓட்டி பார்த்தாலும் பம்பில் வந்து தண்ணி ஊற்றி ஓட்டி பாருங்கள். இப்போ வந்து ஆன் பண்ணுறோம் பாருங்கள். ஓகே, நல்லா ஓடுது. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ மோட்டரை வந்து ஃபுல்லாக கீழே இறக்கி விட்டுறலாம். இறக்கி விட்டுட்டு ஓட்டி பார்க்கலாம். மோட்ரு பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இறக்கணும். எங்கிட்டிருந்து முதல்ல தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அங்கிட்டு இது பண்ண சொல்லி இழுக்க சொல்லி மோட்டர் இறக்கி விட்டோம். மோட்டர் ஃபுல்லாக இறக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சேரில் போய் உட்காந்துருக்கு பாருங்க. உட்காந்து தான் பபுள் வருது பார்த்தீங்களா. மோட்ரு உங்களுக்கு எங்கே உட்காந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த பபுள் வர்றதை வச்சு தெரிஞ்சுட்டு வேணும்னா கொஞ்சம் தள்ளி கூட இழுத்து வச்சுக்கலாம். நடுக்கேணிக்கு இல்லை நவுத்தி வச்சுக்கலாம். இப்போ நடுக்கேணியில் தான் நாங்கள் இறக்கி விட்ருக்கோம், அதனால் நாங்கள் எதுவும் நவுத்தலை. சரி, நம்ம இப்போ மோட்டரை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். தண்ணி பாருங்கள் ப்ரெஷராக வருது. இந்த மோட்டரை என்ன ஃபால்ட்டுக்காக நாங்கள் இழுத்தோம்னா, தண்ணி கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மோட்டரை வந்து இழுத்தோம். அதாவது 1/2 மணி நேரம் பாய வேண்டிய வயல் 2 மணி நேரம் பாயுதுன்னு சொன்னாங்க. அதனால் தண்ணி கம்மியாக வர்றதுனால தான் இந்த மோட்டரை வந்து இழுத்தோம். இழுத்து இந்த மோட்ரு வந்து ரொம்ப நிறையா வேலை வச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சு மோட்ரு எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7.3 3 லைனுமே வந்து ஈவனாக தான் ஆம்ஸ் எடுத்துச்சு. இப்போ வந்து 3 ஃபேஸ் இருக்குது, அதனால் 3 லைன்லையுமே வந்து ஈவனாக தான் ஆம்ஸ் எடுத்துச்சு. தண்ணியை வந்து நல்ல ப்ரெஷராகவே நிறையாவே தள்ளுச்சு. ஒரு வழியாக நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ண போய் இப்போ எவ்வளோ பெரிய வேலை வச்சிருச்சு பாருங்கள். எங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, லேபர் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. இது அப்பப்போ நடக்கிறது தான். எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு 100ல் ஒரு மோட்ரு ஒரு 10% வச்சிங்க, எப்போயாவது ஒரு தடவை இந்த மாதிரி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.